ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் இந்த மேக்புக் ப்ரோ வந்து அன்ஓப்பனிங் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஒய்ஃப் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஸ்லிம்மாக க்யூட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, மேக்புக் ஏர் வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ஆக்ஷன்ஸில் வந்து சேம் ஏர் ப்ரைஸ்க்கே வந்து ப்ரோ கிடச்சிது. சரி, பிராண்ட் நியூ, சரி ஓகே. இங்கே இருக்கிற ஆக்ஷன் வந்து யாஹூ ஆக்ஷனில் வாங்கணும் நாங்கள். ஓகே வாங்க, இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி இதோட செட்டப் ரன் பண்ணி பார்ப்போம். அந்த மெட்டல் பாடியோட ரிஜிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா ரிஜிடாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, இது எங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணோம்னா அதோட அந்த டென்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாகவே தெரியும் போல இருக்குது. என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் மேக்புக் ப்ரோ வாங்கியிருக்கோம். ஆப்பிளில் நாங்கள் ஃபோன்ஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம், ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் லேப்டாப்புன்றது அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காதுன்றதுனாலே நாங்கள் வாங்கிறதில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒய்ஃப் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. வீடியோ எடிட்டிங்க்கு வந்து மேக்புக் ப்ரோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன். ஸோ மற்ற சிஸ்டம் பிசியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மேக்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதோட வீடியோ எடிட்டிங் குவாலிட்டி வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே டச் ஐடி இருக்குது. இது ஃபுல்லாக வந்து இங்கே இருக்கிற சென்சார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டச் பேனலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கை தான் வைக்கிறேன், பாருங்கள், தெரியும் பாருங்கள். ஃபுல் மியூட்டு, அன்மியூட். Hey Siri, what does the rest of my day look like? எனக்கு தெரிஞ்சது நம்ம வாய்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண நினைக்குதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டச் ஐடி சென்சார் இருக்குது. இதில் இந்த சென்சாரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபிங்கர் மட்டும் வச்சிங்கன்னா போதும், ஸோ அது ஃபுல்லாக நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு எதுவும் போட தேவையில்லை, அதுவே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். நல்ல ஒரு ஆப்ஷன் தான். சிஸ்டம் ப்ரிஃபரன்சஸ், ஓகே, எனக்கு இது வேண்டும். ஏன்னா நைட்டில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ பகலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிம்மாக வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் நினைக்கிறேன்.
நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ், நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. வாவ், அமேசிங். நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இமீடியட்டாக நான் இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். ஏன்னா எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ்லேருந்து இந்த அப்டேட்ஸ் தான் நம்மளோட ஃபோனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதனால் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் அட்லீஸ்ட் ஈவன் இன் எவ்ரி வீக் நான் வந்து இன்டென்ஷனலாக செக் பண்ணி பார்ப்பேன், ஏன்னா சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி வைக்கிறது நம்ம செக்யூரிட்டி வந்து ரொம்ப நல்லது. இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் டச் பேடில் வந்து கீ வந்து பின்னாடி பேக் லைட் இருக்குது, பின்னாடி டிஸ்பிளே ஆகுது. இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு எதுவும் இல்லை. இந்த ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. எல்லா ஐஃபோன் வாங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் கொடுப்பாங்க. பட் ஆனால் நான் எஃபெக்டிவாக வேறு எதுக்குமே இது யூஸ் பண்ணதே இல்லை, எல்லாமே வந்து குப்பையில் தான் போச்சு. மேபி அது எதுக்கு யூஸ் பண்ணலான்றதை நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிளுக்காக ஒரு டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டேக் இருந்ததுன்னா நம்ம வந்து இங்கே ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே சரி, அது ரீசைக்கிளிங்னு சொல்லிட்டு நம்ம தனியாக காசு பே பண்ணி தான் அதை நம்ம ஸ்க்ராப் பண்ணணும். ஈவன் வந்து கார்லேருந்து எவ்வளோ பெரிய ஐட்டம்ஸு, இப்போது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே ரீசைக்கிள் காஸ்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க ரீசைக்கிளுக்கு. மேபி இது இருந்ததுன்னா நம்ம 0 எதுவும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த செர்ச்சிமே ஷோவில் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் டாக்குமெண்ட் கொடுத்துருக்குல. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, புக்லெட் மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ரெகுலேஷன்ஸு அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இது ஜாப்பனீஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ இதுதான் ஹோல் எக்ஸ்ப்ளனேஷன். ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஜென்ரலாக வந்து இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கெட் எங்கே இருக்குது, யூஎஸ்பி சார்ஜிங் ஜாக்கெட் எங்கே இருக்குது, இதில் 2 தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டர்போல்ட் 3 USB-Cன்னு இருக்கு பாருங்கள், இது 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. பட் இதில் பார்த்தாலே தெரியுது டாப்பில் இருக்குது. மெனு பார், ஸ்பாட் லைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே டச் பார் இருக்குது, இங்கே டச் ஐடி, நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு இது பண்ணேன் இல்லைங்களா அது. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இது வரைக்கும் இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக தரோம்.